திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் சக்தி நாயனார் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி. கீழ்வேலூருக்கு மிக அருகாமையில் உள்ள இருஞ்சியூர் என்கின்ற வரிஞ்சியூரில் வேளாண் குல மரபில் திருவாவதாரம் செய்தவர் எம்பெருமான் சக்தி நாயனார். சக்தி நாயனாரோட தொண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, யாராவது சிவனடியார்கள் திருவேடமிட்ட சிவனடியார்கள் சாமிக்கு சமமானவங்க. அப்பற்பட்ட சிவ அடியார்களை இழிவுபடுத்தி யாராவது பேசினாங்கன்னா அவங்களோட நாக்க ஒரு கோடாயுதம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கொரடு போன்ற ஒரு கருவி வச்சிருப்பாரு. அந்த ஆயுதத்தால வெளியில நீட்ட சொல்லி இழுத்து அந்த நாக்க அடியோட கட் பண்ணிடுவாரு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இது சிவ குற்றமான செயல்கள் கிடையாது. ஏன்னா அடியார்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய சொற்களால அவங்க ஒரு நோய்க்கு ஆட்படலாம். அப்படி அடியார்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய வார்த்தைகள் சிவ குற்றத்திற்கு ஆட்படுத்தும். யார் சிவனடியார்களை இழிவா பேசுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா சிவகுற்றத்துக்கு ஆட்பட்டு அந்த நோயால பாதிக்கப்படுவாங்க. திருச்சிற்றம்பலம் சிவராஜதானிய கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய திருநாகை காரணம் கஷேத்திரத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்பெருமான் சக்தி நாயனார் அவங்களோட விஜய யாத்திரை இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்குது. அதுக்கு பாத்தீங்கன்னா சனாதன தர்ம விழிப்புணர்வு விஜய யாத்திரை. அந்த அடிப்படையில அறமலர்த்த நாயகி சேவை மையம் வழியா இதை எடுத்து ஒரு ஊர்லயும் செய்யறாங்க. இது நம்ம நாகை காரணத்துல சிவராத்திரி அன்னைக்கு செல்லக்கூடிய அந்த 12 சிவாலயங்களை மையமா வச்சு நாயனார் யாரு அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணமாக இது அந்த அறமலர்த்த நாயகி சேவை மையம் மூலியமாக செய்யப்படுகிறது. மேலைக்கோட்டை வாசல் என்கின்ற நாகை காரணத்தில் அமர்ந்துள்ள குரு தட்சிணாமூர்த்தி சிவாலயத்தில் இருந்து இந்த புறப்பாட்டை நம்ம குரு தட்சிணாமூர்த்தி அவர் தலைமையில எடுத்து பூரண கும்ப மரியாதை செலுத்தி இங்கிருந்து புறப்பட்டு 12 சிவாலயங்களை மையமாக கொண்டு இரவு 9 மணி அளவில் நாகூர் நாகநாத சுவாமி ஆலயத்தை சென்றடையும். திருச்சிற்றம்பலம்.